சீனாவிலிருந்து தரமற்ற உரங்களை இறக்குமதி செய்ததற்காக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே நேற்று நீதிமன்றத்தினால் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இவருக்கு முன்னர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போதும் அவர் மறைந்திருந்தார். அதன் பிறகு நேற்று இவர் அவருடைய சட்டத்தரணிகள் சகிதம் நீதிமன்றத்திலே ஆஜரானார். அதன் பிறகு நீதிமன்றம் அவருக்கு விளக்கமறியலை வைக்க உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மஹிந்தானந்த அழுத்கமகேக்கு வழமையான சிறை கைதிகள் போல ஒரு பாயும் ஒரு கோப்பையும் ஒரு போர்வையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவருக்கு சிறைச்சாலையில் கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு வேண்டாம், அவருக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவதற்கான அந்த அனுமதியை இவர் கேட்டிருக்கிறார். ஒரு 10 கைதிகளோடு சேர்த்து இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய அதே சிறை அறையில் தான் முன்னாள் அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெலவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இப்போது இவர்கள் 2 பேரும் ஒரே சிறைச்சாலையில் ஒரே அறையில் இருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் சொல்கின்றன. கெஹலியவும் மஹிந்தானந்தாவும் ஆரம்பத்திலே அரசியலுக்கு வந்த காலப்பகுதியிலே இருவேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர்கள் அரசியலுக்கு நுழைந்தார்கள். கெஹலிய ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியும் மஹிந்தானந்தா மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தியும் அரசியலுக்கு நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் இருந்தே இவர்கள் 2 பேரும் அரசியல் ரீதியாக கடும் எதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு மாகாண சபை தேர்தலின் போது இவர்கள் 2 பேருக்கும் இடையிலே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவியது. இவர்களுடைய 2 தரப்பினர்களுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தது. அதன் பிறகு கெஹலிய சிறைக்கு செல்கிறார். சிறையிலிருந்து கெஹலிய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சிறையில் இருந்து கொண்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டு பல லட்சக்கணக்கான வாக்குகளினால் அவர் வெற்றியும் அடைகிறார். அதே போன்று மஹிந்தானந்தாவுக்கு அந்த அளவு வாக்குகள் கிடைக்காவிட்டாலும் மஹிந்தானந்தாவும் வெற்றியும் அடைகிறார். அதன் பிறகு கெஹலிய மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளராக மாறினார். எப்படி இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளராக மாறினாலும் இந்த கெஹலிய மஹிந்தானந்தா இடையில இருக்கின்ற இந்த பகைமை என்பது முடிந்த பாடில்லை, அது தொடர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. இப்படி அரசியல் ரீதியிலே கடும் மோதலை எதிர்கொண்ட இந்த 2 பேரும் இப்போது ஒவ்வொரு குற்றத்திற்காக ஒரே சிறையில் ஒரே சிறைச்சாலையினுடைய ஒரே அறையில் அடைக்கப்பட்டிருப்பது என்பது காலத்தின் சதியா அல்லது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. ஆகவேதான் நாங்கள் சொன்னோம், அப்போது எதிரிகளாக இருந்தவர்கள் இப்போது குற்றம் செய்து ஒரே சிறைச்சாலையிலே ஒரே அறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இதற்கிடையிலே நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பார்லிமன்றத்திலே ஒரு முக்கியமான விடயங்களை அவர் வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது விடயம்தான், என்பிபி அரசாங்கம் வந்ததிலிருந்து பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பது நாடளாவிய ரீதியிலே அதிகரித்து காணப்பட்டிருந்தது. ஜனவரி தொடங்கியதில் இருந்து இப்போது வரைக்கும் 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்திருப்பதாக அண்மையிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதை வைத்து எதிர்க்கட்சிகள் தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கிறது, இந்த என்பிபி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு விடயத்திலே கவனஹீனமாக செயற்பட்டு வருகிறது என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய அந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியோ இந்த விடயம் என்பது என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் தலையீடியாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த விடயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே இருக்கின்ற 10 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்களுக்கும் பல அரசியல் கட்சிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக நேற்று அவர் பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மொட்டு கட்சிக்கும் அதில் இருக்கின்ற பிரதிநிதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிராம மட்டத்தில் இருக்கின்ற அவர்களுடைய அரசியல்வாதிகள் என்று அனைவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக அவர் சொல்லி இருந்தார். இந்த தொடர்பு குறித்து இப்போது விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருவதாகவும் இது குறித்தான தகவல்களை எதிர்காலத்தில் வெளியிடுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை நேற்று பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். இந்த ஒரு விடயம் பேசியதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர் பேசியிருந்தார். அதாவது பிரதமர் ஹரிணிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக பேசியிருந்தார்.
இமெயில் மூலமாக அவருக்கு ஒரு மரண அச்சுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம். இந்த அடிப்படையில் இப்போது பிரதமர் ஹரிணிக்கு கூட அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு சஜித் பிரேமதாசாவுக்கு கூட ஒரு ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தப்படலாம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலும் வந்திருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். புலனாய்வு தகவல் வந்திருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தகவல்களில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு பொய்யான தகவலாக இருக்கக்கூடும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். எது எப்படியோ இந்த விடயம் என்பது சீரியஸாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்து அரசாங்கம் எந்த அளவு தூரம் அவதானத்தோடு செயற்பட போகிறது என்பது குறித்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அண்மையிலே யுத்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரவினுடைய உரை என்பது ஒரு பேசுபொருளான உரையாக மாறியிருந்தது. அந்த உரையிலே அவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். அதுதான் இந்த இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வந்தாலும் இப்போது அண்மை காலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த விடயம் சொல்லி 2-3 நாட்கள் கழித்ததன் பின்னர் ஞானசார தேரர் நேற்று ஊடகங்களுக்கு வந்து அவருடைய அந்த வளமையான இனவாத கருத்துக்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து அவர் பல விமர்சனங்களையும் சொல்லியிருந்தார். அந்த விமர்சனங்களில் ஒரு விமர்சனம்தான் இப்போது பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனீர் முனவ்வர் குறித்து அவர் சில விடயங்களை பேசுகிறார். முனீர் முனவ்வர் என்பது தன்வீர் அகாடமியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். இவருக்கும் இந்த எகுவான்கள் சிந்தனை உள்ளவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் இவர் இப்போது இந்த என்பிபி அரசாங்கத்தோடு ஒரு பிரதி அமைச்சர் பதவியை வகித்து வருகிறார் என்று முனீர் முனவ்வர் குறித்தான பல குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எது குறித்து நாங்கள் பிரதி அமைச்சர் முனீர் முனவ்வரிடம் கேட்டபோது இந்த குற்றச்சாட்டுகள் என்பது வெறுமனே சேறு பூசுகின்ற அடிப்படையிலே பொய்யான ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர் மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். இதுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். சட்ட நடவடிக்கை மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக என்ன உச்சபட்ச நடவடிக்கைகளை இவருக்கு எதிராக மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மேற்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் முனீர் முனவ்வர் எங்களிடம் சொல்லுகின்றார். எது எப்படியோ இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருந்ததுதான் அந்த கொள்கை என்று சொல்வதை விட தேர்தல் காலங்களில் இவர்களுடைய பெரும் பிரச்சாரமாக இருந்த விடயம்தான் இந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்பது. இதற்காகத்தான் அதிகமான மக்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். இப்போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவே கூறுகிறார், இப்போ மீண்டும் இனவாதம் என்பது தலை தூக்குகிறது என்று. எனவே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது இந்த இனவாதத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு. இப்படியான இனவாதத்தை தூண்டுகிறவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க குறிப்பிட்ட விடயம்தான் இனவாதத்தை நாங்கள் கட்டாயம் ஒழிப்போம். இப்போது இருக்கின்ற சட்டங்கள் இந்த இனவாதத்தை ஒழிப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றால் நாங்கள் புதிதாக சட்டங்களை கொண்டு வந்தாவது இதனை ஒழிப்போம் என்கின்ற மிக கடினமான விடயங்களையும் அவர் சொல்லி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இப்போது இனவாதம் மீண்டும் தலை தூக்குகிறது என்றால் அதற்கு எதிராக அந்த இனவாதத்தை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கிறது. மீண்டும் இந்த இனவாதத்தை தலை தூக்க விடவே கூடாது. காரணம் இந்த இனவாதத்தினால்தான் இந்த நாடு என்பது இந்த அளவு தூரம் சீரழிந்திருக்கிறது. இந்த இனவாதத்தினால்தான் இந்த நாடு என்பது இந்த அளவு தூரம் முன்னேறாமல் இருக்கிறது என்கின்ற பெரும் குற்றச்சாட்டு சமூக மட்டத்திலே எழுந்திருக்கிறது. எனவே இதனை துடைத்தெறிய வேண்டிய பொறுப்பு என்பது இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே கடும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். இதன் அடிப்படையில் தான் இந்த உள்ளூராட்சி சபைகளிலேயே என்பிபி அரசாங்கம் தனிப்பெரும்பான்மை இழந்த உள்ளூராட்சி சபைகளிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சபையை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளிலும் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முயற்சியின் அடிப்படையில் தான் அண்மையிலேயே எஸ்ஜேபிக்கும் யுஎன்பிக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கை தான் இவ்வாறான சபைகளிலேயே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ரணிலும் சஜித்தும் இணைவார்களா இல்லையா என்கின்ற பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சென்ற போதும் அது வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் இவர்கள் 2 பேரும்
உடன்பட்டிருப்பது என்பது ஒரு இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேருவதற்கான ஒரு முதல் படி என்று பல விமர்சகர்கள் சொல்லி வருகின்றனர். இதேபோல இந்த அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்க பல எதிர்க்கட்சிகளை அழைத்து அடிக்கடி கூட்டங்களை நடாத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையான ஒரு கூட்டத்தில் தான் நேற்றும் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை முன்னாள் சபாநாயகர் மஹிந்த அபேவர்தனுடைய தலைமையை தான் இது நடந்திருக்கிறது. இது பலரும் கலந்து கொண்டிருந்ததாக செய்திகள் சொல்கின்றன. இதில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியோ எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை திட்டம் என்பது ரணிலினுடைய தலைமையிலே போய்கொண்டிருப்பது என்பது தெளிவாக தெரிவதாக பலரும் சொல்கின்றனர். எனவே இதுதான் அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை நாங்கள் சந்திப்போம்.